all, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும். ஸோ இது என் பாப்பாவோட பர்த்டே vlog. இப்பதான் வந்து எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, 1 வீக் ஆச்சு. ஸோ எடிட் பண்ணவே என்னால் முடியல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. பாப்பாவோட அவுட்ஃபிட் எல்லாமே நான் வந்து ஆஜியோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சசரிஸ் மட்டும் லோக்கல் ஸ்டோர்ல வாங்கியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ பெருசா எங்களால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. சீக்கிரம் எழுந்ததால அழுதுட்டே இருந்தாங்க. ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. மார்னிங் வந்து அம்மா அங்கே ஊரில் பூஜை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே நாங்கள் அவங்க வந்து போயிட்டோம். அண்ட் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேயும் ஒரு கோயிலில் பூஜைக்கு சொல்லியிருந்தாங்க, இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போவுமே நாங்கள் வீட்டில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணோம். பட் எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் வந்து பெருசாக யாரையும் பண்ணிக்கல. செகண்ட் பர்த்டே தானே நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தோம். பக்கத்து வீட்டு பசங்களை மட்டும் இன்வைட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் இருக்கும்போது நான், என் தம்பி, அக்கா எல்லாருமே வந்து இருந்தோம் டெக்கரேஷனுக்காக. அப்போவுமே நான் தான் வந்து டெக்கரேட் பண்ணேன். ஸோ எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் இந்த டைம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் வந்து டெக்கரேட் பண்ணோம். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு டெக்கரேஷன் வருமா அப்படிலாம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 1-2 பண்ணுவேன். எல்லா திங்ஸுமே ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ வாங்கினது தான். புதுசாக எதுவுமே இந்த டைம் வாங்கலை. எக்ஸ்ட்ரா கலர் பலூன்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் 3 பேருமே வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து பிங்க்கு. ஸோ அது பேஸ் பண்ணி எல்லாமே நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இந்த டைம் எந்த ஒரு தீமே இல்லை. ஜஸ்ட் இருந்த பலூன்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. ஒரு சில கலர் பலூன் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு டெக்கரேட் பண்ணி முடித்தோம். மற்றபடி லைட்டு நெட்டு எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணதுதான். ஸோ அப்பெல்லாம் வந்து பாப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சா. ஒரு ஒர்க்குமே எங்களை பண்ண விடலை. அது என்னது இது என்னது, இதை எடுத்து கொடுக்கவா அதை எடுத்து கொடுக்கவான்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உடால போயிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நாங்கள் 2 பேருமே டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு எவ்வளோ வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அப்படிலாம் தெரியாது. எந்த அளவுக்கு பண்ணுறோம், நல்லா பண்ணுறோமா, பர்ஃபெக்டாக பண்ணுறோமா அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம குழந்தைக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த டைம் என்னன்னு தெரில, நான் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு லாஸ்ட் டைம் வந்து ரொம்பவே சொதப்பிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு 3 PM போல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கேக் கட்டிங் வந்து எல்லாருக்கும் இன்வைட் பண்ணது 6 PM சொல்லியிருந்தோம். பட் 3 PMக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லாமே அவசரமாக பண்ணி நானும் ரெடியாக முடியாமல், பாப்பாவும் ரெடி பண்ண முடியாமல் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பட் இந்த டைம் எதுவுமே சொதப்பக்கூடாது அப்படின்றதுனால பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி 12 PMக்கே ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்போவுமே கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் ஈவினிங் நான் கிளம்பும்போது கொஞ்சம் அவசரம் தான் ரெடி ஆனேன். பட் டெக்கரேஷன் வந்து எந்த அவசரமும் இல்லாமல் மெதுவாக பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டு பசங்களும் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணி முடிச்சு அண்ட் வால் டெக்கரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் டேபிள் டெக்கரேஷன் வந்து பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு டேபிள் டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பலூன் வச்சு பண்ணியிருந்தேன். பட் அது வந்து அந்த நம்ம ஃபேன் வேறு சுற்றிட்டே இருந்ததுனால அது சுத்தமாக நிற்கவே இல்லை. சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் போடும்போது வேறு டிசைன் இருக்கும். அது சரியாக வீடியோவில் கவர் ஆகிருக்காது. பட் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்பிள் டெக்கரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என் குழந்தைக்காக பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபைனலாக டெக்கரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த பேனர் கூட பிங்க் கலர் தான். லாஸ்ட் டைம் நாங்கள் பிங்க் வியர் பண்ணியிருந்ததுனால அந்த தீம்க்கு ஏத்தாப்புல வாங்கியிருந்தோம். எதுவுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணவே இல்லை, இருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் வந்து வீடு ஃபுல்லாக பலூனாக இருந்தது. பட் இந்த டைம் அப்படிலாம் வேண்டாம், சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இடத்துல மட்டும் பலூன் நல்லா ஒட்டிட்டு சிம்பிளாக வந்து டெக்கரேஷனை முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஈவினிங் அவுட்ஃபிட் பாப்பாவுக்கு. இதுவுமே நான் அஜியோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து கேக் ரொம்பவே சொதப்பிடுச்சு. இந்த டைம் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து போய் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி என்ன ஃப்ளேவர் வேணும் முதல் கொண்டு நானே நேரில் போய் வாங்கினேன். ஸோ நான் ஒரு 3 கேக் எடுத்து அந்த டிசைனை செலக்ட் பண்ணி அதுலேருந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த கேக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கேக் வந்து சாப்பிடும்போது. பட் லாஸ்ட் டைம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த டைம் எதுவுமே சொதப்பக்கூடாது அப்படின்றதுனால பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து கேக் மட்டும் கொடுத்தாங்க, டாப்பர் எல்லாமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா எப்படியும் எடுத்துகிட்டு வரும்போது எப்படியும் வந்து அது கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்றதுனால ஸோ கையில் கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கேண்டிலும் ஹாப்பி பர்த்டே டாப்பர் மட்டும் தனியாக வாங்கியிருந்தோம். மற்றபடி அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
பாப்பாவுக்கு அப்பெல்லாம் வந்து கேக் அப்படின்னா சும்மா ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நல்லா எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சா, எப்போ கேக் கட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆர்வம் தாங்கவே முடியல. கட் பண்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணவே இல்லை. எடுத்து சாப்பிடணும்னு ஒரே வந்து அடம். போட்டோஸ் கூட எங்களை எடுக்க விடலை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து கேக் நிறைய இருந்தது, பட் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கல. பட் இந்த டைம் வந்து சாப்பிட சூப்பராக இருந்தது, பட் கேக் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். చూడు చివని అత్తంగా అమ్మలే అమ్ముకుంటే సూపర్ ఎత్తలా ఎత్తలా செலிப்ரேஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் பக்கத்து வீட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து பாப்பாவுக்கு கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்தது சும்மா சின்ன கிஃப்டாக இருந்தாலும் இந்த மாதிரி மிரர், கிளிப்ஸ் இது மாதிரி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் பரவாயில்ல, அது சின்ன கிஃப்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இருக்குல்ல. ஸோ நமக்கு எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுவுமே பாப்பா வந்து நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே அடம். கொஞ்ச நேரம் எல்லாரும் கேக் ஊட்டுற வரைக்கும் பாப்பா வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடியலை. விடுங்களா, நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஃபை எடுத்துட்டு உட்காரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சேன் ஓகே கேக் பக்கத்தில் வச்சு எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் முடியவே இல்லை. நல்லா உட்காந்துட்டு அந்த க்ரீமா எடுத்துட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் கேட்டதுக்கு கூட அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் அன்னைக்கு. ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து கேக்கை காப்பாற்றி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுதான் குட்டி பசங்க எல்லாம் கொடுத்த கிஃப்ட். நல்லா அதை வச்சுட்டு அது வந்து அவங்க கையில கூட அவங்க கொடுக்கவே விடலை. எடுத்து அவங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. யாரையுமே டச் பண்ண விடக்கூட இல்லை. பட் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மனசு இருக்கு இல்லையா, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. நைட்டு டின்னர் வந்து எல்லாருக்குமே வெளியில வந்து சொல்லியாச்சு. பக்கத்து வீட்டு பசங்களுக்கும் சேர்த்து சொல்லியாச்சு. ஸோ பரோட்டாவும் இட்லியும் தான் வந்து சொல்லியிருந்தோம், ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுவுமே சொல்லி எல்லாருமே சாப்பிட்டும் முடிச்சாச்சு. நல்லபடியாக பர்த்டே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கம்ப்ளீட் ஆச்சு. நான் ரொம்ப இந்த லாஸ்ட் இயரோட இந்த இயர் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். டாடா பை.